திருச்சிற்றம்பலம். விடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே, மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை புரிந்திய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டெழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, பழைய வைதிக சைவம் பாரங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே கருவை 10 அந்தாதியினை அருளி செய்த அரசகவி அதுவீர ராம பாண்டியனாருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி, குற்றமற்ற சைவம் கோவலயமெங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தியாகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். குருவர்களும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே அரசகவி அதுவீர பாண்டியனார் அருளி செய்திருக்கின்ற திருக்கருவை 10 அந்தாதியினை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கருவை 10 அந்தாதியிலே இன்று 10வது பத்திலே 2வது பாடலிலே இருந்து சிந்தனையை மேற்கொள்ள இருக்கிறோம். குளவி வெண்ணிலா, குளவி வெண்ணிலா என்று தொடங்குகின்ற 92வது திருப்பாடலிலே இருந்து நாம் சிந்தனையை தொடங்குவோம். சைவப்பிரியர்களே, சைவர்களாகிய நமக்கு தோத்திரமும் சாத்திரமும் 2 கண்கள். எந்த கண் வேண்டும் என்பதில்லை, 2 கண்ணுமே தேவை. தோத்திரமும் தேவை, சாத்திரமும் தேவை. இந்த தோத்திரம் சாத்திரம் என சொல்லக்கூடிய 2மே நம்முடைய சைவத்திற்கு தமிழிலே கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது பிரமாண நூல். எனவே நமக்குள்ள பிரமாண நூல்களிலே தோத்திரமும் சாத்திரமும் உண்டு. இந்த தோத்திர நூல் என சொல்லக்கூடியது அது பிரமாண நூல் என சொல்லுகின்ற பொழுது அதுல வரக்கூடிய ஒவ்வொன்றுமே அவைகள் நமக்கு சைவத்திலே ஒரு பெரிய உண்மை கூறுகின்ற அகச்சான்றாக அமைந்திருக்கிறது. திருமுறையில அழகாக வருகிறது. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனே, காடுடைய சுடலை பொடி பூசி என்றெல்லாம் வருகிறது. எதை குறிக்கிறது என சொன்னால், இறைவனானவன் உயிர்கள் இளைப்பாறுதல் பொருட்டாக தான் தோற்றுவித்த உயிர்களுக்கென்று உரிய தனி கரண புவன போகங்களை எல்லாம் மாயையிலே ஒடுக்கி, இந்த ஊழிக்காலத்திலே எல்லாவற்றையும் ஒடுக்கி தான் ஒருவர் மட்டும் இருப்பார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஊழிக்காலத்தின் முடிவிலே எல்லாவற்றையும் ஒடுக்கிய பின்பு அவர் எப்படி இருப்பார் என சொன்னார், காடுடைய சுடலை பொடிப்பூசி. காடுடைய சுடலை பொடிப்பூசி என்றால் எல்லாவற்றையும் தகித்து எஞ்சி இருக்கின்ற அந்த சாம்பரை மேலே பூசி இருக்கிறார். எனவே காடுடைய சுடலை பொடி பூசி என்று சொல்லப்படுவதற்கு சங்கார காரணன் அவனே. அத்தோடு மட்டுமல்லாது அவனே ஊழி முதல்வனாகவும் இருக்கின்றான் என்பதும் அங்கே பொருள்படும். சங்கார காரணன் அவனே, அந்த சங்காரத்தை செய்பவனும் அவனே, மீளவும் தோற்றுவிப்பவனும் அவனே. அதான் காடுடைய சுடலை பொடி பூசி என சொல்லி காட்டுகிறார். அப்பொழுது என்ன செய்கிறார் என்பதை நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனே என்று சொல்லி காட்டுகிறார்.
நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனே. இந்த நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனே என சொன்னால், இறைவனானவன் ஊழிக்காலத்திலே எல்லாவற்றையும் அங்கே ஒடுக்கிய பின்பு தான் அம்மை காண நடனம் செய்கிறான். இந்த நள்ளிருள் என சொல்லக்கூடியது சங்கார காலம். அந்த சங்கார காலத்தை அங்கே சொல்லுகின்ற பொழுது இருள் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் நள்ளிருளில் நட்டம் பயிர்கிறான். இப்படி எல்லாவற்றையும் ஒடுக்கிய பின்பு நம்முடைய பெருமான் நட்டம் ஆடுகிறான். அது ஒரு நிலை. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. இதை நம்முடைய இன்னொரு நூலிலே சொல்லி காட்டப்படுகிறது. இறைவனானவன் சங்கார காலத்திலே வீணை வாசித்துக் கொண்டிருப்பார். நள்ளிருள் கோளறு பதிகத்திலே தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவினார். மிக நல்ல வீணையினார். ஏன் மிக நல்ல வீணை தடவி என்றால், சங்கர காலத்திலே இறைவனானவன் அங்கே இழப்பாரும் பொருட்டு அங்கே ஒடுக்கிய பின்பு மீளவும் உயிர்கள் மீது இருக்கின்ற கருணையினாலே தான் புனரோற்பவம் செய்தல் வேண்டும் என்பதற்காக அங்கே வீணை வாசிப்பார். அதனால தான் அந்த வீணைக்கு பேர் நல் வீணை. நல்வீணை என்றால் உயிர்கள் பொருட்டு மீளவும் புனரோற்பம் செய்வது. அதைத்தான் மிக நல்ல வீணை தடவி என்று சொல்லி காட்டுகிறார். இறைவன் இப்படி ஊழி காலத்திலே மீளவும் புனரோற்பம் செய்யும் பொருட்டு வீணை வாசிக்கிறார் என்பதை அப்பர் பெருமான் 4வது திருமுறையிலே சொல்லி காட்டுகிறார். பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரமனும் போய் இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் களேபரமும் கருங்கடல் வண்ணன் களேபரமும் கொண்டு கங்காளராய் வரும் கடல் மீள நின்று எம்ஜிரை நல்வீணை வாசிக்குமே. இங்கேயும் நல்வீணை என்று அப்பர் பெருமானும் சொல்லி காட்டுகிறார். பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரமனும் போய், இது நம்முடைய கருவை பற்றி 10 இந்த செய்தி வரப்போகிறது. அதுக்காகத்தான் முன்கூட்டி அந்த செய்தியை சொல்றேன். இறைவன் என்ன செய்கின்றான்? ஊழிக்காலம் வருகிறது, உயிர்களை ஒடுக்குதல் வேண்டும் என்பதற்காக கண்ணை லேசாக சுமுட்டுவார். ஆழ் கடலுக்குள் பெண் குதிரை வடிவத்திலே இருக்கின்ற அந்த வடவைத்தி வெளியே ஏற்பட்டு வெப்பத்தினாலே கடல் பொங்க, அந்த கடல் பொங்கி பூமியினை சென்று அதை நிறைக்கும். அந்த பொங்கிய அந்த கடல் நீரை அக்னி வற்ற செய்யும். அக்னியை காற்று உண்ணும். காற்று ஆகாயத்திலே ஒடுங்கும் என்று இந்த ஒடுக்க முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு, அந்த பூமியிலே நீர் சூழப்பட்ட பின்பு பிரமனும் போய், பிரமனும் உண்மை தொகை தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட பிரம்மன் விஷ்ணுக்களும் அவர்கள் காலாந்தரத்தில் இங்கே ஒடுக்கப்படுகிறார்கள். போய் இருங்கடல் மூடி இறக்கும். இந்த பூமியானது நீரால் சூழப்பட்டு எல்லாம் அழிந்துவிடும். இறந்தான் களேபரமும், ஆயுட்காலத்திலே நொடிக்கப்பட்ட பிரம்ம விஷ்ணுக்கள் அவர்களுடைய இறந்தான் களேபரம். களேபரம்னு எலும்பு. கருங்கடல் வண்ணன் களேபரமும், பிரம்மனுடைய எலும்பையும் விஷ்ணுடைய எலும்பையும் கொண்டு கங்காளராய், அவர் கங்காளராய் காட்சி தர்றார். இதுதான் கங்காளமூர்த்தம். வருங்கடல் மீள நின்று, மீளவும் உயிர்கள் பொருட்டு புனரோற்பத்திற்காக எம் இறை நல் வீணை வாசிக்குமே. எம்முடைய இறைவனானவன் நல்ல வீணை வாசிப்பார் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தார் போன்று ஊழி காலத்திலே அவர் இன்னொரு காரியத்தையும் செய்கிறார். ஊழி காலத்திலே தான் எஞ்சி நிற்கின்ற பொழுது தன் அருகிலே இருக்கின்ற அம்மைக்கு ஆகமத்தை உபதேசம் செய்வார். அப்பர் பெருமான் இதே செய்தியை சொல்லி காட்டுகிறார். அந்த ஊழி காலத்திலே அந்த புனரோற்பவத்திற்கு முன்பாக அம்மைக்கு ஆகமத்தை உபதேசம் செய்வார். திருவிடைமருதூர் பதிகத்துல 4வது திருமுறையில துணை மகாசங்கர காலத்துல துணையிலாமையில் தூங்கு இருள் பேய்களோடு அணையலாது எமக்கு அரிதேயனா இணையிலா இடை மாமருதில் எழு பனையில் ஆகமம் சொல்லும் தன் பாங்கிக்கே. ஆகமம் சொல்லும் தன் பாங்கிக்கே.
தன் மேனியிலே பாதியாக இருக்கின்ற அம்மைக்கு ஆகமம் சொல்லுகின்றான் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த ஆகமம் என்பது என்ன? வேதம் பொது, ஆகமம் சைவர்களுக்கென்று சிறப்பித்து சொல்லப்பட்டது. அது சைவர்களுக்கென்று சிறப்பித்து சொல்லப்பட்ட காரணத்தினாலே தான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாக்கிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த ஆகமம் என்பது என்ன? ஆகமம் என்பது சொல் அன்று. மூ எழுத்து குறியீடு சொல். மூ எழுத்து குறியீடு சொல். ஆ க ம. சில எழுத்துக்கள் சிலவைகள் நமக்கு ஒரு சொல் போர் தெரியும், ஆனால் சொல் அன்று. எழுத்து குறியீடு. மாயா என்று சொன்னால் அது சொல்லல்ல. மா யா. மா ஒடுக்கம், யா தோற்றம். எது ஒடுக்கத்திற்கும் தோற்றத்திற்கும் காரணமாக இருக்கிறதோ, எதில் ஒடுங்கப்படுகிறதோ, எதிலிருந்து தோன்றப்படுகிறதோ அதுக்கு பேர் மா யா. மா ஒடுக்கம், யா தோற்றம். அதான் மா யா என்று அந்த ஈரெழுத்து குறியீடு சொல். இதே போல குரு என்பது சொல்லல்ல. கூரு. கூ சப்த சந்தகாரட்சிய ரூ சப்த தந்திரோகய. கூ என்பது மை இருளை குறிக்கிறது. ரூ என்பது இருளை விரட்டுவது. இருளாகிய அஞ்ஞானமாகிய ஆணவமனத்தை ரூ ஆகிய ஒளியாகிய ஞானம் விரட்டுகிறது. அதனால்தான் அங்கு குரு என்று சொல்லப்பட்டது. இதே போன்று ஆகமம் சிவாய நம என சொல்லக்கூடியது நமச்சிவாய என்பது தூல மந்திரத்திலே வருகின்ற பொழுது அது சிவன் நாமத்தை குறிக்கும். சிவய நம என்று அங்கு சொல்லுகின்ற பொழுது அது ஒரு பெயர் என்று 5 எழுத்து குறியீடு சொல். சிவ ய நம. இறை அருள் உயிர் திரோதம் மலம். இந்த ஆகமம் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. இதே போன்றும் அது மூ எழுத்து குறியீடு சொல். ஆ சிவஞானம், கா மோட்சம், மா மலநாசம். சிவஞானம், கா மோட்சம், மா மலநாசம். ஆன்மாக்களுக்கு சிவஞானத்தை உதிப்பித்து மலநாசம் செய்து மோட்சத்தில் செலுத்துவதுதான் ஆகமம் என்று பெயர். இதிலே இந்த ஆகமம் என சொல்லக்கூடியது சைவர்களுக்கு உரியது. இந்த ஆகமம் என சொல்லக்கூடியது அது 3 வகையாக அங்கே பிரிக்கப்படும். தந்திரக்கலை, மந்திரக்கலை, உபதேசக்கலை. மந்திரக்கலை என சொல்லக்கூடியது ஆலயங்கள் உயிர்கள் உய்யும் பொருட்டு நிர்மாணிக்கப்படுகின்ற ஆலயங்களுடைய அமைப்பும் அங்கே வைக்க வேண்டிய விக்கிரகங்கள் பற்றி செய்திகளும் இருக்கும். 2வது மந்திரக்கலையிலே அந்த விக்கிரகங்கள் பிரதிஷ்டை முறையும் பூஜை முறையும் இந்த மந்திரக்கலையில இருக்கும். இதன்படிதான் எல்லா ஆலயங்களும் நிர்மாணிக்கப்பட்டு பூஜை நடக்கிறது. இதுதான் மாதவ சிவஞான சாமிகள் எந்த ஆலயம் எந்த ஆகமத்தின்படி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆகமத்தின்படி பூஜை செய்கின்றார். 3வது உபதேசக்கலை. உபதேசக்கலை என சொல்லக்கூடியது உயிர்கள் சிவத்தை அடைவதற்கு உரிய உபாயம். அதில் தான் ஆன்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜைகள் விளக்கி பேசப்படுகிறது. எனவே இந்த ஆகமத்திலே உபதேசக்கலை என சொல்லக்கூடியதும் மந்திரக்கலை என சொல்லக்கூடியதும் பூஜையும் அதனுடைய பலனும் உயிர்கள் சென்றடைகின்ற முறையும் வலியுறுத்தப்படுகிறது. ஆகையினாலே தான் அம்மைக்கு ஊழிக்காலத்தின் முடிவிலே அங்கே சுவாமி ஆகமத்தை உபதேசம் செய்த பின்பு அம்மை கேட்டார், ஆகம உபதேசம் செய்தீர்கள், ஆகம உபதேசம் செய்கின்ற தாங்கள் எதை விரும்புகின்றீர்கள் என கேட்க, என்னை பூஷணை செய்வதையே விரும்புகிறேன் என்று நம்முடைய சுவாமி கூறினார். ஏன்னா அந்த பூஷணையில் தான் உயிர்கள் சிவத்தை சென்று அடைய முடியும். ஆகையினாலே தான் அந்த பூஷணையை விரும்புவதுன்னார். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூஷணை என்று உரைத்தருள நலார்தமை அருச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாகின பெருந்தவ கொழுந்து. எனவே அங்கே பூஷணை என்பது அவசியம் என்று சொல்லப்படுகிறது. பூஷணை என்பது அவசியம். அதைத்தான் உயிர்கள் பற்றுக்கோடாக கொண்டு சிவத்தை அடைதல் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அம்மையானவள் என்ன செய்தாள்?
பூஷனை தான் உயிர்களுக்கு ஆதாரம் என்ற காரணத்தினால் பூஷனை செய்து காட்டுவதற்காக பூஜையை மேற்கொண்டார். அம்பாள் பூஷனை பண்றது அம்பாளுக்காக இல்ல, உயிர்களுக்கு எப்படி பூஷனை செய்வது என்று முறையினை, நெறியினை, உண்மையினை காட்டுவதற்காக. அதைத்தான் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து அர்ச்சனை செய்ய ஆதரித்தார். எனவே அப்படி பூஷனை செய்வதை விரும்பினால் அம்மை ஏன் பூஷனை செய்து உயிர்களுக்கு காட்டுவதற்காக. இந்த பூஷையினுடைய நோக்கம் என்ன, இந்த பூஷணையினுடைய நோக்கம் என்ன என்பதை தாய்மான சுவாமிகள் சொல்லி காட்டுகிறார். கெட்ட வழி ஆணவப்பை கீழாக மேலான சிஸ்டர் உனை பூஷனை செய்வார் பராபரமே. நம்மை கெட்ட நெறியில செலுத்திக் கொண்டிருக்கின்ற ஆணவமாகிய பேயினை வலியற்று கீழே தள்ளுவதுதான் பூஷனை. நான் கெட்ட வழி ஆணவப்பை கீழாக மேலான சிஸ்டர் உனை பூஷனை செய்வார் பராபரமே. அந்த பூஷணைக்கு எது ஆதாரம் என்பதை அம்மை பூஷணையிலே வைத்து காட்டுகிறார். அம்மை பூஷணையில திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல நான் சொல்ற செய்தி போல இருக்கிறது. திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல இருக்கிறது. இந்த பூஷணையிலே எது முக்கியம் என சொன்னால், முதலில் நம்முடைய மனத்தின் பார் சிவனிடத்தே அன்பு ஏற்படுதல் வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அன்பிலா பூஷணையை அறம் அதை ஏற்பதே இல்லை, அன்பு இருக்கணும். ஆகையினால்தான் அம்மை பூஷணை செய்வதை சேக்கரார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல மலர்ந்த பேரன்பால், இறைவனில் இருக்கின்ற பேரன்பால் சிரம்பணிந்து எழு பூஷை நாள்தோறும் திருவுளம் கொள்ள பெருகியது அன்றே. இந்த பூஷனுடைய முறை அன்பு இருக்கணும். தினம் குறைஞ்சது ஒரு கால பூஜை, இருகால பூஜை, சிலவர் 5 கால பூஜையும், நிர்வாண தீட்சை போன்றவரை பெற்றோர் 5 கால பூஜையும் ஒரு நாளைக்கு ஆன்மார்த்த பூஜை செய்வார்கள். அப்படி பூஜனை செய்கின்ற பொழுது இதற்கு முன்பு செய்த அந்த பூஜையினுடைய அன்பு ஒவ்வொரு முறையும் கூடிக்கொண்டே போகணும். அதான் பூஜையினுடைய ஒரு இலக்கணம். அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். மலர்ந்த பேரன்பால் சிரம்பணிந்து எழும் பூஜை நாள்தோறும் திருவுளம் கொள்ள பெருகியது அன்றே. அந்த அன்பு ஒவ்வொரு கால பூஜையிலும் ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே வந்தது. அந்த அன்பு குறையவே கூடாது. ஈஸ்வரனிடம் இருக்கின்ற அன்பு பெருகாவிட்டாலும் பரவாயில்ல, நேற்றுக்கு இருந்ததை விட குறையப்படாது. அதான் காரைக்கால் அம்மையார் புராணத்துல காரைக்கால் அம்மையார் இறைவனிடம் வேண்டியதாக சேக்கலார் பெருமான் சொல்லுவார். இரவாத இன்ப அன்பு என்று. இரவாதன்னா குறையாத. நேற்றிருந்த அன்பு, சற்று முன் இருந்த அன்பு இப்ப குறையவே கூடாது. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். முதல்ல என்ன கேட்டால், உள்ள வைத்திருக்கின்ற அன்பு அது குறையக்கூடாது, அது மாறுபடக்கூடாது என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் எப்படி இருக்க வேண்டும்? இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடிங்கிறார். இறைவனிடம் அன்பினாலே அற்புதமாக கலந்து நின்றாலும் அவனை துதிப்பதை விட்டுவிடக் கூடாது. ஏனெனில் துதிப்பதை விட்டு விட்டால் வாசனாமலம் தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால பாடுதல் என்பது ரொம்ப முக்கியம். எனவே இறைவனிடம் குறையாத அன்பு இருக்கணும். அந்த அன்பு ஏற்பட்டு அவனிடம் ஐக்கியமாக இருக்கின்ற பொழுது துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை எனில் வாசனாமலம் தாக்கும். அந்த அன்பு நிலையிலே இந்த உயிர் என சொல்லக்கூடியது எப்படி இறைவனிடம் கலந்திருத்தல் வேண்டும் என்பதை திருமந்திரத்தில் சொல்லி காட்டுகிறார். இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த திருமந்திர பாடல் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் உண்மை பொருள் என்ன என்பதை கொஞ்சம் நுட்பமாக சொல்றேன். சிவனோடு உயிர்கள் எப்படி அன்பு கொள்ளுதல் வேண்டும் என்பதற்கு அழகாக நம்முடைய திருமூல தேவ நாயனார் நமக்கு உணர்த்துகிறார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். ரொம்ப முக்கியம். அன்பு சிவம்
இரண்டென்பர் அறிவிலார். அன்பு வேறு சிவம் வேறு அல்ல. அன்பு வேறு சிவம் வேறு அல்ல. என்ன பொருள்னா, இன்றைக்கு இதற்கு விளக்கு சொல்வதனுடைய அன்பே சிவம் என்று பொருள் கொண்டு அன்புதான் சிவம் என்று பொருள் கொள்கிறார்கள். தவறு, பெரிய சிவனிந்தை. அன்புதான் சிவம் அன்று. அன்பு வேறு சிவம் வேறு, பொருளால் வேறு, ஆனா கலப்பால் ஒன்று. கொஞ்சம் விளங்க முடியாத சொல்றேன். அன்பு சிவம் இரண்டென்பர், இரண்டு இல்ல. அதாவது நம்முடைய இசை இருக்கிறதே, இந்த இசை தமிழ் சமணர் காலத்திலே இல்லாமல் போய்விட்டது. அப்பொழுது அந்த இசையானது ஞானசம்பந்தர் உடலுக்குள்ளே சென்று குடிபுகுந்தார். நல்ல கவனமா கேட்க வேண்டும். ஞானசம்பந்தர் உடலுக்குள்ளே சென்று அந்த இசை தமிழ் குடிகொண்டது. ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசை என்று மண்ணில் வளர் வளர் குழந்தை தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையான் சீர் தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை. அந்த இசை ஞானசம்பந்தனுடைய திருமேனிக்குள்ளே இருந்து பின்பு வெளிப்படுது ஞான கானத்தின் எழுபிறப்பை. எப்படி இசை என்று சொல்லக்கூடிய ஒன்று ஞானசம்பந்தன் மேனியிலே குடிகொண்டதோ, இதே போல அன்பு என சொல்லக்கூடியது இறைவன் திருமேனியிலே கலந்திருக்கிறது. அப்ப திருமேனியிலே கலந்த பின்பு அதை அன்பு வேறு சிவம் வேறு என்று சொல்லக்கூடாது. என இரண்டும் கலந்து விட்டது. எப்படி ஆண் பெண் என்ற இருவரும் திருமணத்திற்கு பின்பு கணவன் வேறு மனைவி வேறு என்பது இல்லாமல் தம்பதி என்ற ஒரே சொல்லால் சொல்லப்படுகிறதோ, இதே போல இந்த அன்பு என சொல்லக்கூடியது சிவத்தினுள் அது ஐக்கியமாகிவிட்ட காரணத்தினாலே அன்பு வேறு சிவம் வேறு அல்ல. அதனால்தான் அங்க சொல்லி காட்டணும். அதனாலதான் நான் சொல்லக்கூடிய கருத்தை கவனமாக கொள்ளணும். கருணை குடிகொண்ட காரணத்தினாலே தான், கருணை குடிகொண்டது. அதான் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி, கருணை உருவமா வரல. இறைவனுக்கு அந்த உருவம் கிடையாது. அந்த உருவத்துக்குள்ளே கருணை சென்று குடிகொண்டது. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகினார். இதே போல மணிவாசக பெருந்தகை உலகிலே உயிர்களுக்கு ஊட்ட வேண்டிய இன்பம் எல்லாம் சிவனிடம் சென்று குடிகொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவனை இன்ப வடிவம் என்றும், இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன், இன்பமே உன்னை சிக்கன பிடித்தனான். இன்பம்தான் இறைவனது வடிவம்னு சொன்னா போச்சு. இந்த இன்பம் என சொல்லக்கூடியது, அன்பு என சொல்லக்கூடியது, இதெல்லாம் எப்படின்னா அது ஜடம், ஒரு உணர்வால் தான் அறியப்படுவது. எனவே அன்பே சிவம் என்றால் அன்பு சிவன் வடிவம் எடுக்கவில்லை. சிவத்தினுள்ளே அன்பு சென்று அங்கே குடிகொண்டது. அவர் அன்பினுடைய வடிவம். கண்ணப்ப நாயனார் புராணத்தை அங்கே சொல்லுகின்ற பொழுது, அங்கே கண்ணப்ப நாயனார் புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சேக்கலார் பெருமான் அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். கண்ணப்ப நாயனார் அன்பு உருவானார். எப்படி அன்பு உருவானார்? அதாவது காலத்தினாதர் கண்ணப்ப தேவ நாயனாரை கண்ட மாத்திரத்திலேயே கண்ணப்ப தேவ நாயனார் அன்பு உருவானார்னார். அப்ப அன்பு வடிவம் எடுக்கல. அன்பு உருவம்னா அவர் மேனி முழுவதும் அன்பாய் மாறிவிட்டது, அன்பு குடிகொண்டதுன்னு அர்த்தம். ஏன்னா பலர் இதை அன்பே சிவம் என்பதற்கு அது ஒரு தவறான பொருளை சொல்கிறார். அதான் சொல்லி கேட்டார். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார். அன்புக்குள்ளே, அன்பு சிவத்தினுள்ளே அங்கே ஐக்கியமாகிவிட்ட காரணத்தினாலே அன்பு வேறு சிவம் வேறு அன்று. சிவமே அன்பின் வடிவம், அன்பு சிவத்தினுள்ளே இருக்கிறது. அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அது சிவனிடம் போய் நிறைந்திருக்கிறது. அந்த அன்புதான் சிவத்தினுள்ளே குடிகொண்டிருக்கிறது என்பதை உலகவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். ஆறும் அறிகிறார் என்றால் இறைவன் உணர்த்தினாலன்றி இந்த உண்மையை உயிர்கள் அறியார். அதான் ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின், அன்பே சிவம், அந்த அன்புதான் சிவம் என்று அந்த உயிர்கள் அறிந்த பின்பு அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. கண்ணப்ப நாயனார் எப்படி இருந்தார்? கண்ணப்ப நாயனார்
செலுத்தப்படுகின்ற அன்பு சிவம், கண்ணப்பதேவ நாயனார் செலுத்தப்படுகின்ற அன்பு, அன்புக்கு உரிய சிவபெருமான். இது எப்படி இருக்கிறது? கண்ணப்ப தேவநாயனார் செலுத்துகின்ற அன்பு என்பதையும் தன்னுணர்வு ஆற்று. கண்ணப்ப தேவனார் ஆகிய தன்னுடைய அந்த பாஷ அந்த குணமும் அற்று சிவத்திடம் போய் குவிந்தது. காண்பான் காட்சி காணப்படும் பொருள் ஞாதுரு ஞாதா ஞேயம் என சொல்லக்கூடியது எப்படி அந்த ஞாதுருவாகிய சிவத்திடமே சென்று காண்பானும் காட்சியும் அது அற்று சிவத்திடம் அது குவிந்து விட்டதோ, இதே போல அன்பு செலுத்துகின்றவன் செலுத்துகின்ற தன்னையும் செலுத்தப்படுகின்ற அன்பாக செயலையும் மறந்து சிவமாகவே அங்கே ஒன்றித்து நிற்பார். அதான் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்படி அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்கும் என சொன்னால், அங்கே இறைவனது அருளின் தாக்கம் ஏற்படும். எப்படி சூரியனாகிய சிவத்திடம் இருந்து அந்த சிவமாகிய அந்த சூரியனிடம் இருந்து கதிராகிய அந்த அருள் வெளிப்படுகின்ற பொழுது தாமரையாகிய ஆன்மாவிடத்தே தேனாகிய திருவாசகம் வெளிப்பட்டதோ, எப்படி சிவத்தினுடைய கதிர் தாக்க தாமரையில் தேன் பிளிற்றும். சிவத்திடம் இருந்து அருள் வெளிப்பட அது தாமரையாகிய ஆன்மாவிலே தாக்கி அங்கே என்ன செய்கிறது? தேனாகிய வாக்கு வெளிப்படும். எனவே இந்த உயிர்கள் அன்பு ஒயப்பட்டு சிவத்தோடு ஒன்றி இருக்கின்ற பொழுது தானாக பொழுகி கொண்டார். அதான் பாட வேண்டும் நான் போற்றி நினையே, அந்த நிலை வரணும். அப்படி போற்றி வருகின்ற பொழுது என்ன ஆகும் என சொன்னால் அவர்களுக்கு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு எப்படி ஏற்படும் என சொன்னார், இந்த புனுகு பூனைன்னு ஒன்று இருக்கிறது. புனுகு பூனை புனுகு பூனை என்ன செய்யும்னா காட்டுல வசிக்கும். இது ஊருக்குள்ள கிடக்கிற எந்த பூனை வேற, புனுகு பூனை வேற. அது ஒரு ஜாதி, அது ஒரு இனம். புனுகு பூனை என்ன செய்யும்? உடம்பு நன்றாக புஷியாக வருகின்ற பொழுது அதன் வாலிலே ஒரு துவாரம் இருக்கும். வால்ல அந்த புனுகு பூனைக்கு வாலிலே துவாரம் இருக்கின்ற அந்த துவாரத்துக்குள்ளே கரிய ஒரு மை ஒன்று ஏற்படும். ஒரு பிசில் என்று சொல்லக்கூடிய ஒன்று புனுகு சொல்றதுதான் தன் வாலுக்குள்ளே அங்கே ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற பொழுது அந்த அந்த பூனைக்கு தன் வாலிலே சுரக்கின்ற அந்த புனுகு ஒரு உறுத்தலை கொடுக்க அதை எப்படி வெளியே தள்ளுவோம் என்று அதை காணுகின்ற பொழுது ஏதாவது இந்த மரக்கிளையில எதிரியே போய் அந்த வாலை வச்சு இப்படி நல்லா அமித்து தேய்க்கும். அப்பொழுது வாலுக்குள் இருக்கின்ற அந்த புனுகு வெளிப்பட்டு விடும். இந்த உண்மையை அறிந்துத்தான் நம்மவர்கள் என்ன செய்வார்கள் என சொன்னால், காட்டு பகுதியிலே புனுகு பூனை நடமாடுகின்ற இடத்துல மரச்சட்டங்கள் அமைத்து விடுவார்கள். பூனைகள் வந்து காட்டு பூனை அந்த புனுகு பூனை வந்து அதற்கு உணர்வு ஏற்படுகின்ற பொழுது அந்த வாலை தடவுகின்ற பொழுது அந்த சட்டத்திலே விழும். அந்த சட்டத்திலே அது தடவி சென்றிருக்கின்ற புணுகளை எல்லாம் சேர்த்துத்தான் நமக்கு விற்பனைக்கு வரும். எனவே புனுகு பூனையினுடைய தன்மை ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வினாலே எப்படி அந்த புனுகினை தள்ளுவோம் என்று மரச்சட்டத்திலே சென்று அங்கே தேய்ப்பதை போல அன்பில் வயப்பட்ட ஆன்மாக்கள் சிவமயப்பட்டு இருக்கின்ற பொழுது அவர்களிடத்தே கழிப்பினாலே பாடத் தோன்றும். பாடுகின்ற தன்னுடைய கழிப்பு போர் சொற்களை புனுகுக்கு எப்படி இதை வெளியே தள்ளி பிறருக்கு பயன்படி செய்தல் வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறதோ, இதே போலத்தான் மேலானவர்கள் சிவத்தின் வயப்பட்டு அன்பு வயப்பட்டு அத்வித கலப்பில இருக்கின்ற பொழுது வாயாரம் தோத்திரம் செய்து தன்னுடைய அனுபவத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு உணர்வு அந்த புனுகு பூனைக்கு ஏற்படுவது போல் ஏற்படும். அந்த உணர்வு ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் வாக்கில இருந்து திருவாக்கு நம்பொருட்டு வெளிப்படும். அதுதான் திருமுறைகள் முதலானவைகள். அந்த வகையிலே தான் நம்முடைய அதிவீரராம பாண்டியனாரும் இறைவனிடத்தை நன்றாக ஒரு இறை உணர்வு கொன்று அவன் இறைவனிடத்தை அவர் கொண்டிருக்கின்ற அந்த அன்பின் கலப்பினாலே தான் பரவசம் அடைந்து அந்த பரவசத்தினாலே அவரது திருவாக்கிலே இருந்து அழகான ஞான வாசகம் வெளிப்பட்டது. அந்த வெளிப்பட்ட இதை எப்படி புனுகு சட்டத்திலே வந்து பூனை தேய்க்கிறதோ, இதே போலத்தான் தன்னுடைய அனுபவ உணர்வுகளை எல்லாம் ஏட்டிலே அப்படியே எழுதி வைத்து நமக்கெல்லாம் கிடைக்கும்படியாக அதிவீரராம பாண்டியனார். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என சொன்னார், திருமுறைகள் ஓதுதற்கு உரியது.
அத்தோடு மட்டுமல்லாது, திருமறைகள் மட்டுமல்லாது, சில ஞானாசிரியன்மார்கள் அனுபவ நிலையிலே இருந்து, அதீத நிலையிலே இருந்து கூறிய சில திறப்பாடல்களும் சைவ ஆதீனங்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஞானவான்களுடைய திருப்பாடல்களும் ஓதுதற்கு உதவும். அந்த வகையிலே தான் நாம் நம்முடைய சிவமயப்பட்டிருக்கின்ற அரசகவி அதிவீர ராம பாண்டியனார் தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் சொல்லுகின்ற அந்த தன்மையை தான் நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இதையெல்லாம் சிந்தனை பண்ண வேண்டுமா, இதெல்லாம் தேவை என்று சொல்லுங்க. ஆதீனங்களால் அங்கீகரிக்கப்பட்டது. அதில் அழகாக இறைவனுடைய தன்மையினையும் அழகாக சொல்லி காட்டுகிறார் நம்முடைய அதிவீர ராம பாண்டியனார். 92வது பாடல். குளவி வெண்ணிலா அணைய வெண்ணகை கொடி வாழ் குரிசில் போற்றி பழைய தீவினை பகை தொலைத்திடும் பாவநாசனே போற்றி காய் கிணத்து உள்வையின் வரிசோல் அசைத்த பட்டு உடை மருங்கு நோய் போற்றி செந்தமிழ் கலுமள பதி கவுனியன் புகழ் களவின் நீழலில் கடவுள் போற்றியே. இறைவனை பேரானந்தப்படுகின்ற பொழுது, அந்த துதிக்கின்ற பொழுது இந்த பேரானந்த கழிப்படை தந்தமைக்காக நன்றி சொல்லி வணங்குவார்கள். நன்றி சொல்லி வணங்குவார்கள். அப்படி வணக்கம் சொல்வதற்கு பேர் தான் போற்றின்னு பேர். திருச்சதகத்துல கடைசியில போற்றி போற்றினே வரும். ஏன்னா போற்றி என்ற சொல்லுக்கு பாராட்டுகிறேன் அர்த்தம் இல்லை, புகழ்கிறேன், வணங்குகிறேன் என்று அர்த்தம். வணங்குகிறேன், போற்றின் பேர் வணங்குகிறேன். அங்கே அப்படி சொல்லுகின்ற பொழுது அழகாக இறைவனது பேர் உபகாரத்தை சொல்லி காட்டுகிறார். குளவி வெண்ணிலா அணைய வெண்ணகை கொடி இடத்தில் வாழ் குரிசில் போற்றி. நல்ல இளந்திங்களை போன்ற வெண்மையான பற்களை கொண்ட ஒப்பனை அம்மையை இடப்பாகத்தில் வைத்து இருக்கின்ற பால்வண்ண நாதனே, உன்னை வணங்குகின்றேன், உன்னை வணங்குகின்றேன், வணக்கம் என்று சொல்லி காட்டுகிறார். அம்மை இடப்பாகத்தில் இருக்கிறார். அந்த அம்மையினுடைய புன்னகை எப்படி இருக்கிறது? அந்த இளம் திங்கள் எப்படி வெள்ளை வெளியேர் என்று இருக்கிறதோ, இப்படி அம்மையினுடைய பற்கள் எல்லாம் வெள்ளை வெளியேர் என்று இருக்கிறது. அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். குளவி வெண்ணிலானைய வெண்ணகை கொடி. கொடி என்றால் மெல்லிய இடையினை உடையவள் அர்த்தம். எப்படி வெண்ணிலா அணைய வெண்ணகை, வெண்ணிலவு போன்ற வெண்மையை உடைய திருப்பற்களை உடைய அல்லிக்கொடி போன்ற அம்மையை, அந்த நிலவு என்று சொல்வதற்கு இங்கே சொல்லி காட்டுகிறார். குளவி வெண்ணிலா. இறைவனது கருணையினை ஒரு போற்றி வணங்குகிறது. சந்திரனை சொல்லுகின்ற பொழுது பிள்ளை நிலா என்று சொல்வது உண்டு. சந்திரனை சொல்லுகின்ற ஒரு மரபு சைவத்துல குளவி நிலா அல்லது பிள்ளை நிலான்னு சொல்வது. ஏன் சந்திரனுக்கு மட்டும் குளவி நிலா அல்லது பிள்ளை நிலா என சொன்னார்? தட்சனுடைய சாபத்தினாலே சந்திரனானவன் கலைகள் எல்லாம் தேய்ந்து அது ஒளிந்து தெரியும். உங்களுக்கு எல்லாம் அந்த செய்தி தெரியும். தன்னுடைய 27 மகளையும் சந்திரனுக்கு மனமுடித்து வைத்தான். நிபந்தனை 27 பேர்களையும் நீ சமமாக பாவித்தல் வேண்டும். ஆனால் கார்த்திகை, ரோகிணி என சொல்லக்கூடிய 2 பெண்கள் மேல் மட்டும் அந்த சந்திரன் மிகுந்த பிரீதி கொண்டு மற்றவர்களை உதாசீனம் செய்தார். எனவே மற்ற 25 பெண்களும் சென்று தட்சனிடம் முறையிட, உன் கலைகள் அழிந்து நீ தேய்ந்த அழிய கடவாயின்னு சாபம் கொடுத்தார். அந்த சாபம் பலித்து விட்டது. ஒரு கலை மட்டும் எஞ்சி இருக்கின்ற பொழுது சிவத்திடம் சென்று சரணடைந்தது. சிவத்திடம் சென்று சரணடைந்த காரணத்தினாலே அழிய இருக்கின்ற ஒரு கலை மட்டும் எஞ்சி இருக்கின்ற அந்த சந்திரனை எடுத்து ஜடாமகடத்திலே சூட்டினார். அழிந்து தேய்ந்து இருந்த அந்த சந்திரன் வளரத் தொடங்கியது. எனவே தோன்றி வளரத் தொடங்குகின்ற காரணத்தினாலே எப்படி குழந்தையானது பருவந்தோறும் வளர்கிறதோ அதே போல சந்திரனும் ஒவ்வொரு திதியிலும் அங்கே வளர்ந்து வந்த காரணத்தினாலே, பிள்ளை வளர்வது போல் சந்திரன் வளர்ந்த காரணத்தினாலே அதற்கு பிள்ளை மதி அல்லது குளவி வெண்ணிலா என்று சொல்லி காட்டுவார். ஏன்னா இந்த விளக்கம் நமக்கு தெரியணும். அப்படி வளர்வதற்கு காரணம் என்ன? அந்த சந்திரன் மேல் இருக்கின்ற ஒரு கருணையினாலே, அன்பினாலே
அதனுடைய அழிய இருக்கின்ற அந்த நிலையையும் அழித்து வளரும்படியாக செய்து பெருமை கிடைக்கும்படி ஜடாமகுடத்திலே கூட்டினார். எனவே சிவனா சந்திரன் பெருமை பெற்றான், இதே போல உன்னை வணங்கியதால் நான் பெருமை பெற்றேன் என்ற குறிப்பு பொருள் தோன்றத்தான் நம்முடைய அதிவீரராம பாண்டியனார் இந்த செய்தியை சொல்லி காட்டினார். குளவி வெண்ணிலா அணைய வெண்ணகை கொடி, இடத்து வாழும், இடத்துன்னா இடப்பாகத்திலே வாழுகின்ற குரிசில் போற்றி, சிறப்பு பொருந்தியவனே உன்னை வணங்குகின்றேன். என் பழைய தீவினை பகை தொலைத்திடும் பாவநாசனே போற்றி. என்னுடைய பழைய தீவினை என சொல்லக்கூடிய அந்த சந்திரனை, அந்த சஞ்சிதம் என சொல்லக்கூடிய அந்த சஞ்சிதத்தை நீ ஒழித்து அழகாக எனக்கு நீ வீட்டின்பத்தை நீ தந்து விட்டாய், ஆகையினாலே உன்னை நான் வணங்குகின்றேன் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே இறைவன் என சொல்லக்கூடியவன் எப்படிப்பட்டவன் என சொன்னான், உயிர்களுக்கு பிறப்புக்கு வித்து வினை, அந்த வினை மூவினைப்படும் சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம், இந்த சஞ்சிதமும் இல்லாமல் ஆகி இருந்தால்தான் அந்த வினை என்பது இல்லாத ஆகி உயிர்கள் வீடு வெற்றி பெறும். அந்த சஞ்சிதமாகிய மூல வினையினை, பிறப்புக்கு வித்தாகிய அந்த வினையினை அறுத்தல் வேண்டும். அதைத்தான் சொல்லி காட்டுற, என் பழைய தீவினை பகை தொலைத்திடும், என் பழைய தீவினை பகை பாவ நாசனே, அதில் பொருந்தி இருக்கின்ற என்னுடைய வினையாகிய அந்த பாவத்தை அழியும்படியாக நாசம் செய்தவனே என்று சொல்லி காட்டுகிறார். இது எதை காட்டுகிறது என சொன்னால், எந்த செய்தியை வைத்து நம்முடைய அதிவீரராம பாண்டியன் கூறுகிறார் என சொன்னால், 30வது திருவாசகத்துல 30வது பதிகம் திருக்கழுக்குன்ற பதிகத்துல உள்ள செய்தியைத்தான் அப்படியே சொல்றார். என்ன சொல்லி காட்டுகிறார் என சொன்னார், பாவநாசன் என சொல்லக்கூடியது திருவாசகத்தினுடைய சொல்லாட்சி. இப்பொழுது இந்த பிறவியாகிய வித்தை அழித்து எனக்கு பேரின்பம் தந்தா என சொல்லக்கூடியதும் திருவாசக முதல் திருப்பாட்டை சொல்லி காட்டுகிறார். பிறவிக்கு காரணமானது வித்து. வித்துல எப்படின்னா, வித்து என்பது வினை, அதுல இருக்கின்ற ஈரம் அவா. எனவே இந்த வித்திலே ஈரம் இருக்கின்ற வரை அந்த வித்து தொழில்பட்டு தளிர் வந்து கொண்டே இருக்கும். இதே போல என்னுடைய வினையாகிய வித்தில் அவா என்ற போன்ற அந்த ஈரமும் இருந்தது. நீ இரண்டையுமே ஒழித்து வித்து விளையாமல் செய்ததை போல எனக்கு பிறவி இல்லாமல் செய்தா என சொல்லி மாணிக்க வாசக சுவாமிகள் திருக்கழுக்குன்ற பதிகத்தில் குறிப்பிடுகிறார். பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கு இல்லாததோர் இன்பமே வரும், இன்பமே துடைத்து எம்பிரான். உனக்கு இல்லாததோர் வித்து மேல் விளையாமல் உனக்கு 3 சொல்லி நானா, உனக்குன்னா 3 சொல்லி நானா, ஈரம் இல்லாத, அதாவது உனக்குன்னா அங்கே உனக்கு என சொல்லக்கூடியது காய்தல் அர்த்தம். உணங்கி போச்சுன்னா காய்ச்சி போச்சு. உனக்கு இல்லாதனா காயாமல் ஈரமாக இருக்கின்ற விதையையே நீ முளைக்காமல் செய்து விட்டாய். ஈரமில்ல காஞ்சிட்டுன்னா அது தானாகவே வலிகொடும். ஆனா இறைவன் தான் வலியை கெடுத்தார் என்று காட்டுவதற்காகத்தான் ஈரமுள்ள காயாத அந்த பிறவியாகிய வித்தை நீ அழித்து விட்டாய். அதான் உனக்கு இல்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குன்றிலே. எனவே அவன் பிறவி நாசனே. அதனால்தான் மணிவாசகரும் பிறவி நாசனே என்று அங்கே சொல்லி காட்டினார். குளவி வெண்ணிலானைய வெண்ணகை கொடி இழத்துவாள் குரிசில் போற்றி, என் பழைய தீவினை பகை தொலைத்திடும் பாவநாசனே போற்றி. காய்ச்சினத்து உளிவையின் வரித்தோல் அசைத்த பட்டு உடை மருங்கினோய் போற்றி. அதாவது புலியினுடைய தோலினை உரித்து தன்னுடைய இடையிலே பட்டு ஆடை போல் உடுத்தி கொண்டிருக்கின்ற இறைவனே உன்னை வணங்குகின்றேன், பட்டாடை போல் உடுத்தி இருக்கின்ற இறைவனே உன்னை வணங்குகின்றேன் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த காய்ச்சினம் என சொல்லக்கூடியது புலிக்கு சொல்லக்கூடிய பொது அடை. புலி என சொல்லக்கூடியது எது என்று சொன்னார்,
தார்காவன இருடிகளுடைய மனதை மோகினி திரியும்படி செய்து விட்டாள். தார்காவன இருடிகளுடைய பத்தினிகளுடைய மனதை சிவன் பிச்சாடராய் போய் மனதை திரியும்படியாக செய்தார். எனவே தன்னையும் தன்னுடைய பன்னியர்ன மனைவியரையும் மனம் திரியும்படியாக செய்தது சிவமே என கோபம் கொண்டு சிவத்தை அழிப்பதற்காக ஆபிசார ஹோமம் செய்கிறார்கள். அந்த ஆபிசார ஹோமத்துல என்னென்ன வந்ததுங்கிறது ஒரு பெரிய பட்டியல். அதுல இருந்து முயலகன் வருவான் அழிப்பதற்கு. அந்த முயலகனை அழித்து தன்னுடைய காலில் போட்டு மிதிச்சுடுவார் சுவாமி. இப்படி பல எதையெல்லாம் தோன்றியிருக்கு. பெரிய பட்டியல் இப்ப அதை சொன்னா நேரம். அப்படி ஒவ்வொன்றும் தோற்ற பின்பு தார்காவன இருடுகள் அந்த ஆபிசார ஹோமத்திலிருந்து புலியை தோற்றுவித்து சிவத்தை நோக்கி ஏறினார். பெரும் ஆவேசத்தோடு சிவத்தை நோக்கி செல்ல சிவபெருமானானவர் அந்த புலியினை பிடித்து தோலை உரித்து தன்னுடைய இடையிலே கட்டி கொண்டார். என்ன பொருள்? பேராற்றல் மிக்கவன். அதைத்தான் நீங்க சொல்லி காட்டுகிறார் அழகாக. காய்கினத்து உழுவையின் வரித்தோல் அசைத்த பற்றுடை மருங்கினை போற்றி. மருங்கினை இடையில் அர்த்தம். இது பௌராணிக முறைப்படி பொருள் கொள்வது. ஆர்ப்பரித்து வந்த செனத்து வந்த புலியினை தோலை விடுத்தது. இது பௌராணிகம். சித்தாந்த வகையிலே ஒண்ணு இருக்கிறது. தோல் என சொல்லக்கூடியது தூய்மையின் அடையாளம். ஜபம் செய்கிறவர்கள், தியானம் செய்கிறவர்கள், இன்னும் பூஷணை செய்பவர்கள் ஆசனமாக எதிலே அமர்தல் வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. புலித்தோல் மீது அமர்ந்து செய்வது ரொம்ப விசேடம். புலித்தோல் அல்லது மான் தோல். புலித்தோல் அல்லது மான் தோல் வந்து விசேடம். அது தூய்மையினுடைய ஒரு அடையாளத்தை காட்டும். ஆகையினாலே அந்த புலியினை எடுத்து அவன் ஆடையாக அந்த தோலை போர்த்திருப்பது அவன் புனிதமானவன் என்றும் பொருள் உண்டு. பேராற்றல் மிக்கவன் என்ற ஒரு பொருளும் உண்டு. காய்ச்சினத்து உளிவையின் வரித்தோல் அசைத்தப்பட்டு உடை மருங்கினை போற்றி செந்தமிழ் கல்மல பதிகை கவுனியன் புகழ் களவின் நீழல் கடவுள் போற்றியே. நல்ல செந்தமிழ் கழுமலப்பதி, செந்தமிழ் கழுமலப்பதி. கழுமலம்ங்கிறது சீர்காழியினுடைய 12 பெயர்களிலே ஒன்று. 12 பெயர்களிலே ஒன்று. அந்த 12 பெயர்களில் இருக்கிற கழுமலப்பதி கவுனியன். இந்த கழுமலமாகிய சீர்காழி பதினை சேர்த்த கவுனியன். கவுனியன் என்பது ஞான சம்பந்தரை குறிக்கும். அதாவது அந்தணர்கள் என்று சொல்லக்கூடியது யார் என சொன்னார், சிவபெருமானுடைய அந்த சதாசிவ மூர்த்தியினுடைய 5 முகங்களால் தீட்சிக்கப்பட்ட 5 முனிவர்களுடைய கோத்திரத்திலே வந்தவர்கள் தான் அந்தணர்கள். இன்னொரு தடவை சொன்னேன். சகலீகரத்து சதாசிவ மூர்த்தியினுடைய 5 திருமுகத்தினால் தீட்சிக்கப்பட்ட 5 முனிவர்கள் கோத்திரத்திலே வருவதுதான் அந்தணர். அதனால அந்தணர்கள் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய கோத்திரம் யாருங்கிறத சொல்லணும். அதன்படி கௌண்டில்ய மகரிஷியினுடைய கோத்திரத்திலே வந்தவன் ஞான சம்பந்தன். அதனால்தான் கௌண்டில்யன் கோத்திரம் என்பதை காட்டுவதற்காக கவுனியன் என்று சொல்லி காட்டுவார். தன்னை கவுனியன் என்று ஞான சம்பந்த பெருமானே திருஇழக்கூற்றிருக்கையில கடைசியிலையும் சொல்வார். பல திரு கடை காப்பிலையும் தன்னை கவுனியன் என்று ஞான சம்பந்தர் குறிப்பிட்டு காட்டுவார். எனவே கவுனியன் என சொல்லக்கூடியது கோத்திரம், அந்தணர் குலத்தை குறிக்கிறது. எனவே செந்தமிழ் கலுமலப்பதி கவுனியன் புகழ். செந்தமிழ் நிலவுகின்ற சீர்காழி பதியிலே இருக்கின்ற கவுண்டில குலத்தை சேர்ந்த ஞானசம்பந்தன் புகழுகின்ற களவின் நீழலில் கடவுள் போற்றி. கலாமரத்து நிழலில் எழுந்தருளி இருக்கின்ற பரம்பொருளே உனக்கு நான் வணக்கத்தை சொல்லுகிறேன் என அங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்துல கழுமலப்பதி செந்தமிழ் கழுமலைப்பதிங்கிறார். சீர்காழிக்கு சொல்லுகின்ற பொழுது அது செந்தமிழ் பதின்னு சொல்றார். ஏன் சொல்றாருன்னா ஒன்று தெரிந்து கொள்ளணும். அதாவது சைவமும் தமிழும் இணைந்தே வரும். கொம்பும் கொடியும் போல சைவமும் தமிழும் 2 இணைந்தது.
அதான் ரொம்ப முக்கியம். சைவத்தை வைத்து தமிழ் வளர்ந்தது, தமிழை வைத்து சைவம் உயர்த்தப்பட்டது. இதுல எங்கெல்லாம் சைவம் தலை தூக்கி நிற்கிறதோ அங்கேயும் தமிழ் தலை தூக்கி நிற்கும். ஆகையினாலைத்தான் சைவம் தலை தூக்கி நிற்கின்ற சீர்காழி பதிக்கு தமிழும் தலை தூக்கி நிற்ந்தது என்ற பொருள் எச்சமாக, இதெல்லாம் வெளியில வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, பொருள் எச்சம்னு பேர். சீர்காழியில சைவம் தலை தூக்கி இருந்தது. சைவம் தலை தூக்குகின்ற பொழுது தமிழும் தலை தூக்கித்தான் இருக்கும். அதனாலதான் இங்க அழகா சொல்லி காட்டுகிறார், செந்தமிழ் கருமலப்பதி. செந்தமிழ் வல்லோங்கி இருக்கின்ற செந்தமிழை வல்லவர்களாக இருக்கின்ற கடுமலப்பதி கவுனியன் புகழ், அந்த ஞானசம்பந்த பெருமானால் புகழப்படுகின்ற கடவின் நீழலில் கடவுள் போற்றியே, கடனிழலில் கடவுள் போற்றியே. அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் தப்பா பொருள் கொள்ளக்கூடாது, நாம மரபுப்படி பொருள் கொள்ளணும். ஞானசம்பந்தர் பெருமான் திருக்கருவையிலே அந்த பார்வணநாதன பாடல் இல்லையேன்னு கேட்கக்கூடாது. அப்படி அர்த்தம் இல்லை, அந்த அர்த்தம் எடுத்துடக்கூடாது. நம்முடைய நாவுக்கரசு சுவாமிகள் ஊர்த்தொகை செஞ்சிருக்கிறார். எந்தெந்த ஊர்லே சுவாமி குடிகொண்டு இருக்கிறார் என்று இந்த ஊரை பட்டியல் போடுறார். போட்டுட்டு கடைசியில அந்த ஒவ்வொரு பாடலின் வீட்டிலும் கைலாயநாதனையை காணலாமே, கைலாயநாதனை காணலாமே என்று ஒரு மகிழ சொல்ல பாடல் தர வைக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? எல்லா தலங்களிலும் இருப்பவன் ஒன்றாகி அந்த கைலாயநாதன் தான். எனவே எந்த மூர்த்தியை பெருகினாலும் பாடினாலும் அந்த குறிப்பிட்ட மூர்த்திக்கு மட்டும் அந்த துதி அல்ல. சில பேரை தப்பா சொல்றாங்க. சொக்கநாதர் மேல பாடினத நெல்லை பெருக்கு பாடக்கூடாது, நெல்லை பெருக்கு பாடினத கருவரந்தநல்லூர் பார்வணர் பாடணும், அப்படி அர்த்தம் இல்லை. எல்லாம் கைலாயநாதன் தான். ஆகையினால்தான் ஞானசம்பந்தர் துதித்த பார்வணநாதனா பார்வணநாதனைத்தான் குறித்து துதிக்கணுங்கிறது இல்லை. எல்லா மூர்த்திகளுக்கும், எல்லா தலத்திலே இருக்கிற மூர்த்திகளுக்கும் இது பொது. சைவ மரபு பிறண்டப்படாது. எல்லாமே கைலாயநாதனே. கைலாயநாதன் வேறு அல்ல, பார்வணநாதன் வேறு அல்ல, தோணியப்பர் வேறு அல்ல, நம்முடைய பார்வணநாதன் வேறு அல்ல. அதனால இந்த பொருள்படதான் அழகாக ஞானசம்பந்தன் துதிக்கின்ற அந்த கலாமரத்து நிலையிலே இருக்கின்ற இந்த பெருமானை உன்னை வணங்குகிறேன் என சொல்லிக்காரு. இந்த பாடலை திரும்பி சொன்னேன். குளவி வெண்ணிலானைய வெண்ணிகை கொடி இடத்துவாள் குரிசில் போற்றி, என் பழைய தீவினை பகை தொலைத்திடும் பாவ நாசனே போற்றி, காசினத்து உழுவையின் வரித்தோல், அந்த தோல்ல கோடு கூட இருக்கிற காரணத்தால வரித்தோல் அசைத்த பட்டு உடை மருங்கினோய் போற்றி, செந்தமிழ் கலுமலப்பதி கவுனியன் புகழ் களவின்னிழலில் கடவுள் போற்றி. ஞானசம்பந்தன் புகழுகின்ற பார்வணநாதனே உனக்கு வணக்கம் என்று சொல்லி காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல். கடையுகத்தினில் பொழில்கள் ஏழையும் கனல் கொளுத்திய சுடலை அம்பலத்து அடலை பூசி, என் அம்மை காண நின்று ஆடும் ஐயனே போற்றி போற்றி. இந்த அருமையான வாசகத்திற்கு நான் முன்னுரையிலே விளக்கம் கொடுத்துட்டேன். முன்னுரையிலே விளக்கம் சொன்னேன். ஒவ்வொரு ஊழி காலத்திலும் முடிவிலும் உயிர்கள் இளைப்பாறுதல் வேண்டும் என்பதற்காக தான் தோற்றுவித்த உயிர்கள் பொருட்கள் தோற்றுவித்த தனுக்கரண பூண போகத்தை ஒடுக்குவார். அப்படி ஒடுக்குகின்ற பொழுது உலகம் எல்லாவற்றையும் ஒடுக்குகிறார். அச்சம் சொல்லி காட்டுகிறார். கடையுகத்தினில் பொழில்கள் ஏழையும், பொழில்கிறது இங்க உலகத்தை குறிக்கிறது. கடையுகத்தினில் பொழில்கள் ஏவையும் கனல் கொளுத்திய சுடலை அம்பலத்து, அங்கே அக்னியால் எல்லாம் நீற்றப்பட்ட அந்த சுடுகாடு என சொல்லக்கூடிய அம்பலத்து. அம்பலம்னா பொது இடம்னு அர்த்தம். அம்பலத்துக்கு பொது இடம்னு பேரு. பொது இடம்னு எதெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்னா, 4 சாதியும் வந்து கூடி பேசுகின்ற இடத்துக்கு அம்பலம்னு பேரு. எல்லோரும் வந்து கூடி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்ற இடத்திற்கும் அம்பலம் தான் பேரு. அதனால்தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த காலத்துல அம்பலம்னு சொல்லுவா. சில பேர் கச்சேரின்னு வேற சொல்லுவா. சுடுகாட்டுக்கும் அம்பலம் தான் பேரு. ஏன்னா எல்லாரும் அங்க கடைசியில வந்து ஆகணும். எல்லாரும் இந்த ஊர்ல இருக்கிற யாராக இருந்தாலும் அந்த ஊருக்கு வந்தாகணும். பொதுவாக வந்து கூடும் இடம்னு பேரு. அதனாலதான் சுடுகாட்டை அம்பலம் என்று சொல்லி காட்டுகிறார். எப்படி? கடையுகத்தினில் பொழில்கள் ஏழையும் கனல் கொளுத்திய சுடலை அம்பலத்து,
அடலை பூசி, அடலன்னா அந்த சாம்பரை பூசி. சாம்பர் பூசி எதுக்குன்னு சொல்லிட்டேன். அங்கார காரணம் நானே, எல்லாவற்றையும் நொடிப்பது நானே, ஊழி முதல்வனும் நானே என்று காட்டுவதற்காகத்தான் காடுடைய சுடலை பொடி பூசி என்று ஞானசம்பந்தர் குறிப்பிட்டார். அதைத்தான் சுடலை எம்பளத்து அடலை பூசி என் அம்மை காணன் என்று ஆடும் ஐயனே போற்றி. உலகுயிர்கள் அனைத்தும் என்ற அந்த அம்மை காணும்படியாக நடனம் செய்கின்றவனே உன்னை வணங்குகின்றேன். இறைவன் நடனத்தினுடைய நோக்கம் கண்டிப்பாக நடனமாடுகின்ற பொழுது கண்டிப்பாக அம்மை பக்கத்துல சிவகாமி இருக்கணும். அம்மை பக்கத்துல, சுவாமி பக்கத்துல அம்மை சிவகாமி இருக்கணும். ஓங்கொழி சிவபிரகாசத்துல உமாவி சிவச்சரிய சொல்லி கட்டுவார். ஓங்கொழியாய் அருஞான மூர்த்தியாகி உலகமெல்லாம் அழித்தருளும் உமையம்மை காண. உலகமெல்லாம் அழித்தருளும் உமையம்மை காண. ஏன் உமையம்மை காண என சொல்லி காட்டுகிறாங்க, அதுக்கு பல அர்த்தம். அவள் வயிற்றிலே இருக்கின்ற குழந்தைகள் ஆகிய உயிர்களாகிய நாமெல்லாம் மீளவும் தனு கரண பூனை போகத்தை பெரும் பொருட்டு அவர் நடனம் ஆடுறார். அது உயிர்கள் பொருட்டு நடனம் ஆடுகிறார் என்ற காரணத்தினாலே தான் எவ்வுயிரும் ஈன்றாளாகி அந்த பிராட்டி காணும்படியாக அங்கே நடனம் செய்கிறார். இரண்டாவது, அந்த நடனத்தை காணக்கூடிய ஆற்றல் உயிர்களுக்கு அந்த வல்லமை இல்லை. அதை என்ன செய்கிறாள், எப்படி ஒரு சூரிய கிரணம் வருகின்ற பொழுது அதை நாம் நேரடியாக பாராது நாம் ஒரு கண்ணாடி மூலமாக, கருமை பாய்ந்த ஒரு கண்ணாடி மூலமாக காட்டுகிறோமோ, அதே போல அந்த பெருமானுடைய நடனத்தை நேரடியாக காணுகின்ற ஆற்றல் உயிர்களுக்கு இல்லை. அம்மை கண்டு தான் காட்டும்படி செய்கிறார். உயிர்களுக்கு அம்மை கண்டு தான் காணும்படியாக செய்கிறார். எனவே உயிர்களாகிய நாம் காண்பது நிழல் நடனம். இதுக்கு பேரு நிழல் நடனம்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா உண்மையான நடனத்தை யார் பார்க்கிறார்கள்? அம்மை பார்க்கிறார். அம்மை கண்டுதான் வயிற்றிலே இருக்கிற அம்மை எல்லாம் காணும்படி செய்கிறார். எனவே நடனத்தினுடைய நோக்கம் உயிர்கள் காண்பது. உயிர்கள் எப்படி காண்கிறதுக்கு? அம்மையினுடைய கண்கள் வழியாக காணுகிறது. ஆகையினாலைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறாள் இங்கே, அம்மை காணன் என்று ஆடும் ஐயனே போற்றி, நெஞ்சு இடைவிடாமல் உன் சரணபங்கத்து இருக்க நல்கிய இறைவே போற்றி. இதான் ரொம்ப முக்கியமான பகுதி. என்னுடைய மனமானது உன்னை விட்டு அகலாதபடி அருள் செய்த இறைவனை போற்றுகின்றேன். நெஞ்சு இடைவிடாமல் உன் சரண பங்கயத்து இருக்க நல்கிய, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா. யார்? அவன் தான் நீங்காம இருக்கிறான். தன்னை விட்டு நீங்காமல் இருந்து தன்னை உயிர்கள் காணும்படியாக அவன் தான் பரமோகரம் பண்றான். இறைவன் நம்மிடம் மனதிலே குடிகொண்டிருக்கிறான் என சொன்னார். உயிர்கள் மீது இருக்கின்ற கருணையினாலே அவன்தான் வந்து புகுந்தான். அவன்தான் வந்து புகுந்தான். ஆகையினாலே தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். அந்த மனதிற்குள்ளே வந்து அவன் நினைச்சுகிறான். மனதுக்குள்ளே வந்து அவன் குடிகொள்ள நினைப்பவர் மனம் கோயிலாய் கொள்ளணும்னா நான் நினைக்குமாறு நினையே. அந்த ஒளிவளர் விளக்கே என்று சொல்லக்கூடிய அந்த திருவிசைப்பால திருமாளிகை தேவர் சொல்றார். கடைசியில நினையுமா நினையே, நான் உன்னை நினைக்கும்படியாக நீ எனக்கு திருவுள்ளம் கொண்டு நினைத்தர வேண்டும். எனவே அவன்தான் உயிர்கள் மீது இருக்கின்ற கருணையினாலே அந்த உயிருக்குள்ளே அவன் புகுந்து நீங்காமல் இருக்கிறான். இதுதான் ரொம்ப உயிருக்குள்ளே புகுந்து நீங்காமல் இருக்கிறான். இதை அப்பர் பெருமான் மணிவாசக பெருமான் சொன்னாலும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கள் நீங்காதான் சொன்னார். ஆனால் அப்பர் பெருமான் அதை சொல்லுகின்ற பொழுது அந்த பெருமான் தான் கருணை கொண்டு போய்விடக்கூட, இவனை விட்டு நீங்குதக்கூடாது என்பதற்காக அவன்தான் வந்து என் நெஞ்சிலே குடிகொண்டிருக்கிறான் என்று அழகாக சொல்லி காட்டுகிறான். நாவுக்கரசு சுவாமிகள் அந்த 6வது திருமுறையாக போற்று திருத்தாண்டகத்துல வேற்றாகி விண்ணாகி நின்றாய் பெற்ற திருப்பதிகத்துல 2வது பாடல் சொல்கிறார். மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி. மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றினார். வந்தாய்னா யாரோ கூப்பிட்டு வந்த மாதிரி அர்த்தம் ஆயிரும். ஆனால் இறைவன் என்ன செய்கிறான்? எப்படி தாயினுடைய இல்லத்திற்கு மகள் உரிமையோடு வருகிறாளோ அதே போல, கணவனது இல்லத்திற்கு மனைவி உரிமையோடு வருகிறாளோ அதே போல,
அடியார் என்ற அந்த உறவுக்காக இறைவன் பெருங்கருணை கொண்டு என்ன செய்யறான்? உரிமையோடு வந்து குடிகொள்கிறான். அதான் மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி. புகுந்தாய், புகுந்தாய் என்றால் நீயாக வந்து அருள் செய்தாய். மருவி என்றால் பொருந்துதல், என் மனத்தோடு கொள்ள. மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி. இன்னும் அதிலே 6வது திருப்பாடல்ல போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி. வந்து புகுந்து நீங்கவே இல்லை, அவன்தான் நீங்காமல் இருக்கிறான். போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்று. அதே போற்றி திருத்தாண்டகத்துல 7வது திருப்பாடலிலும் என் சிந்தை நீங்கா இறைவை போற்றி. நாம இவனை விட்டு போய்விடக்கூடாது. எப்படி குழந்தையை விட்டு தாய் பிரிதல் கூடாது என்று எண்ணுகிறாரோ அதே போலத்தான் என் சிந்தையை விட்டு நீதான் நீங்காமல் இருக்கிறாய். என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி. இதே என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி இதே சொல்ல 8வது பாடலையும் என் சிந்தை நீங்கா இறைவா போற்றுகிறார். எனவே இறைவன் தான் உயிர்கள் மாற்றிருக்கின்ற கருணையினாலே அவனே வந்து மனதிலே குடிக்கொண்டுகிறான். நினைப்பவர் மனம் கோயிலாய் கொள்பவன் அவன் தான் கோயிலா வந்து கொள்ளுகிறான். கொள்ளுகின்ற பொழுது இந்த அடியவரை நாம் பிரிதல் வேண்டாம் என சொல்லி அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இறைவனான உயிர்களை விட்டு பிரியாமல் இருக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகிறார். நெஞ்சு இடைவிடாமல் உன் சரணபங்கயத்தில் இருக்க நல்கிய இறைவா போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காது இருக்கின்ற இறைவனை உன்னை வணங்குகின்றேன். மால் விடையின் மேவிய கருவை மாநகர் வீதி வாய் வரும் விமலை போற்றியே. அழகாக இங்கே மால் விடை, இந்த மால் விடை என்பதற்கு 2 பொருள் உண்டு. திருமால் விடை என்று ஒரு பொருள் சொல்வார்கள். மால் என்றால் பெரிய என்ற ஒரு பொருளும் உண்டு. கத்தரிக்காய் மால், தேங்காய் மால் என்பார். மால் என்றால் அளவிலே பெரிதாக இருக்கிறது பேர் மால். இங்கே மால் என்றால் திருமாலாகிய காளை என்பது பொருள் எடுத்தல் கூடாது. ஆனா பொருள் அதுதான் மால் என்பது திருமால் காளை தான், இல்லை சொல்லல. ஆனால் இங்கே பெரிய காளை, பெரிய என்றால் பெருமை பெற்ற காளை. பெரிய புராணம் என்னது? பெருமை பெற்ற பெரியர்களது புராணம், பெரியர் புராணம். ஊருக்கு பெரிய மனுஷன் என்ன அர்த்தம்? புகழிலே, மேன்மையிலே, ஒழுக்கத்திலே, பண்பிலே உயர்ந்தவன்கிற அர்த்தம். இதே போல மால் காளை என்றால் பெரிய காளை, மேன்மையானது, பெருமையுடையது, சிறப்புடைய காளை. எனவே மால்விடையின் மேவிய கருவை மாநகர் வீதிவாய் வரும் விமல போற்றியே. ஏன் இதை திருமால் காளை என எடுத்துக்கொள்ளுதல் கூடாது என சொன்னார்? வீதி உலாவிலே வருகின்ற பொழுது தர்ம தேவதை தான் அவன் இடமமாக வைத்து வருகிறான். தர்ம தேவதை தான் இடமமாக வைத்து வருகிறான். ஆகையினாலேத்தான் இங்கே மால் காளை என்பது பெரிய இடபம் என்று சொல்லக்கூடிய அந்த வகையிலே சொல்லப்படுகிறது. பெரிய இடபத்தின் மீது இவர்ந்து இந்த கருவைப்பதியின் வீதி வலம் உயிர்களுக்காக வருகின்ற பழுதில்லாதவனே உன்னை வணங்குகிறேன். மால் விடையின் மேவிய கருவை மாநகர் வீதிவாய் வரும் விமல. விமலன் என்ற சொல்லுக்கு குற்றமற்றவன் என்று பொருள். அதுதான் இந்த விமல என்ற சொல்லை வைத்துத்தான் அடுத்த திருப்பாடலில் தொடங்குவார். விமல போற்றியே. எனவே மேலான அந்த பெரிய இடபத்தின் மீது இவர்ந்து வருகின்ற கரிவலம் வந்த வீதிவாய் வலம் வருகின்ற பெருமானே உன்னை வணங்குகின்றேன் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த திருப்பாடல்ல இன்னொரு சொன்ன கடையுகத்தினில் பொழில்கள் ஏழையும் கனல் கொளுத்திய சுடலை அம்பலத்து அடலை பூசி, அடலைன்னு சாம்பல், அடலை பூசிய நம்மை காண நின்று ஆடும் ஐயனே போற்றி போற்றி. நெஞ்சு இடைவிடாமல் உன் சரண பங்கயத்து இருக்க நல்கிய இறைவே போற்றி. மால்விடையின் மேவிய கருவை மாநகர் வீதிவாய் வரும் விமல போற்றியே. சரண பங்கயம்ங்கிறார். இறைவனது திருவடி தாமரையினை பங்கயம், பங்கயம் என சொல்லக்கூடியது பங்கஜம் என்ற வடமொழியினுடைய தமிழ் எழுத்துத்தான் பங்கயம். பங்கஜம், பங்கஜம் சேற்றில் தோன்றுவது, தாமரையை குறிக்கிறது. இறைவனது திருவடியினை தாமரைக்கு உண்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒன்றையும் சொல்லி இன்றைய சொல்ல நிறைவு செய்கிறேன். இறைவனது திருவடியை தாமரைக்கு உண்மையாக சொன்னார். போற்றி எல்லா உயிருக்கும் என்ற அந்த ஈட்டு பாடலாகிய திருவம்பாவியிலே அங்கே திருவடியினை புண்டரிகம் என்று சொல்லி காட்டுவார். புண்டரிகம் என்ற சொல்லுக்கு தாமரை.
பூ என்று பொதுவாக சொன்னாலே தாமரை. இறைவன் இந்த திருவடியை ஏன் தாமரைக்கு ஊமையாக சொல்லப்படுகிறது என சொன்னார். தாமரைக்குள்ளே தேன் இருக்கிறது. அந்த தாமரைக்குள் இருக்கின்ற தேனை எடுப்பதற்கு வண்டுகள் சுற்றி சுற்றி வருகிறது. இதே போல சிவமாகிய தாமரையில் சிவானுபவ இன்பமாகிய தேன் இருக்கிறது. சிவனிடம் இருக்கின்ற அந்த சிவானுபவ இன்பமாகிய தேனை பருகுவதற்கு அடியார்களாகிய வண்டுகள் சுற்றி சுற்றி வருகிறார்கள் என்று உபனிஷத்திலே ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு சொன்னேன், சிவமாகிய தாமரை இடத்தில் சிவானுபவமாகிய தேன் அந்த இன்பப் பொருளை அனுபவிக்க வண்டுகளாகிய தேன் சுற்றி வருகிறது. இந்த வண்டானது சுற்றி வந்து தேனை முகர்ந்து மயக்கத்தில் தன்னை மறந்து தாமரை மலரில் படுத்து கிடக்கும். இப்படி சுற்றி வந்த இந்த ஆன்மாக்களாகிய வண்டுகள் சுமானுவமாகிய இன்பத்தை அது பருகி அது தற்போதத்தை கெட்டு அது அப்படியே சுவானுபவ போக மயக்கத்திலே மயங்கி தன்னை மறந்து கிடக்கும் வண்டை போல. ஆகையினால்தான் சிவனது திருவடியினை தாமரைக்கு ஓமையாக நம்முடைய நூல்கள் சொல்லுகிறது என சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையினை அடியே நிறைவு செய்கிறேன். வையம் வாழ்க, விண்மாறி பெய்க, நல் மன்னவன் ஓங்க, மறைக்குலத்து ஐயர்கை மகம் நீழ்க, ஐந்து உறுப்பு ஆணினங்கள் தலைக, நீள் பொய்யில் ஆகம வேத நன்னெறி பொலிக, மேன்மை வெந்நீர் இடும் சைவம் நீடுக கதி தங்கும் அஞ்செழுத்து உண்மையே. திருச்சிற்றம்பலம்.